மாங்காடுன்ற ஒரு சிறிய கிராமம். வெளியிலிருந்து பார்க்க அமைதியான ஊர் மாதிரி தெரியும். ஆனா அந்த ஊருக்குள்ள ஒரு வீடு மட்டும் எப்போதும் பிரச்சனையோட இருந்தது. அந்த வீட்ல ஒருத்தன் இருந்தான். வேலை செய்ய மாட்டான். பொறுப்பு எடுக்க மாட்டான். குடும்பத்துக்காக ஒரு உதவியும் செய்ய மாட்டான். ஆனா அவன் பேர் மட்டும் ஊரே மறக்க முடியாத பெயர். சோம்பேறி கார்த்திக். கார்த்திக் வயசு நடுத்தரம். உடம்பு ஆரோக்கியமா இருந்தாலும் மனசு முழுக்க சோம்பல். காலையில எழுந்தா கூட வேலைக்கு போக மாட்டான். வெளியில போனா கூட பேசிக்கிட்டு நேரத்தை வீணாக்குவான். அவன் வாழ்க்கையில ஒரே வேலை. தூங்குவது, ஒரே பொழுதுபோக்கு, சும்மா உட்காருவது. இவன்தான் கார்த்திக். நம்ம ஊர்ல பெரிய வேலைக்காரன் மாதிரி நடந்து கொள்றவன். ஆனா ஒரு வேலையும் செய்ய மாட்டான். நான் தினமும் வயலுக்கு போய் கஷ்டப்படுறேன், என் பசங்களுக்கு சாப்பாடு கொண்டு வர்றேன். ஆனா இவன் பாரு, காலையில இருந்து சாயங்காலம் வரை தூங்கிக்கிட்டு இருக்கான். இவனை பார்த்தா கோபம் வருது. இவன் மாதிரி ஒருத்தன் குடும்பம் நடத்துறான் என்பது கூட ஒரு அதிசயம்தான். இவன் சோம்பேறித்தனத்தால நம்ம ஊருக்கு கூட அவமானம் மாதிரி இருக்கான். நான் சொல்லலையா இந்த கார்த்திக் எதுக்கும் சரியில்லைன்னு. அவன் மனைவி ரேவதி தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. வீட்டு வேலை, சமையல், பசங்க பார்த்துக்கிறது, வயல் வேலை எல்லாம் அவ தான். அவன் மட்டும் என்ன பண்ணுறான்? தூங்குறான், சாப்பிட்றான், மறுபடியும் தூங்குறான். இப்படி ஒருத்தனை வச்சு குடும்பம் நடத்துறது எவ்வளோ கஷ்டம்னு அவளுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த வீட்டுக்குள்ள ஒருத்தி மட்டும் வேலை நிறுத்தவே இல்ல. அவள்தான் ரேவதி. பொறுமையானவள். கடுமையான உழைப்பாளி. அவளுக்கு கணவன் இருந்தும் அவன் ஒரு உதவியும் செய்யல. ஆனாலும் அவள் மனசுல ஒரே எண்ணம். குடும்பத்தை காப்பாத்தணும். நான் எத்தனை நாளா இப்படிதான் இருக்கணும்னு தெரியல. கார்த்திக் ஒரு நாளாவது வேலைக்கு போனா நம்ம வாழ்க்கை கொஞ்சம் மாறுமோன்னு நினைச்சேன். ஆனா அது கனவாதான் இருக்கு போல. நான் பசங்களுக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்கணும். அவங்க பசியோட இருக்கக்கூடாது. என் கணவர் மாறணும். இல்லனா குறைந்தபட்சம் நான் தான் இந்த குடும்பத்தை காப்பாத்தணும். நான் சோர்ந்து போகக்கூடாது. அந்த நேரத்துல கார்த்திக் வீட்டுக்கு வெளியே மரத்தடியில படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தான். காற்று அடிக்குது. பறவைகள் சத்தம் போடுது. ஆனா அவனுக்கு எதுவும் தெரியல. அவனோட வாழ்க்கை முழுக்க ஒரே அமைதி. ஆனால் அது அமைதி இல்ல. அது சோம்பல். பாரு, கார்த்திக் அண்ணா இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல நாங்க எல்லாம் வேலை பார்த்து வருமானம் தேடுறோம். இவர் மட்டும் கனவு உலகத்துல வாழ்றார். இவரை பார்த்தாலே சிரிப்பு வருது. வாழ்க்கை இப்படி கூட இருக்க முடியுமா? ஆனா அந்த நாளை யாரும் சாதாரண நாளா நினைக்கல. வீட்டுக்குள்ள ரேவதி சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தாள். அடுப்புல தீ எரிந்துகிட்டு இருந்தது. குழந்தை அருகில விளையாடிக்கிட்டு இருந்தது. ஆனா ஒரு சிறிய தவறு ஒரு நொடியில் எல்லாத்தையும் மாற்றப் போகுது. கொஞ்சம் சாம்பார் வேகுது. பசங்களுக்கு சாப்பாடு சீக்கிரம் தயார் பண்ணணும். இன்னும் வயலுக்கு போகணும். வேலை முடிக்கணும். நேரம் ரொம்ப குறைவு. அந்த நொடியில யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்தது. அடுப்புல இருந்த தீ மெதுவாக அதிகரிக்க ஆரம்பிச்சது. ஆனா வெளியே கார்த்திக் இன்னும் ஆழ்ந்த தூக்கத்துல இருந்தான். மாங்காடு கிராமம் ஒரு சாதாரண நாள் மாதிரிதான் ஆரம்பிச்சது. ஆனா அந்த ஒரு நாள் ஒரு குடும்பத்தின் வாழ்க்கையையே புரட்டி போடப் போவது யாருக்கும் தெரியல. வெளியில கார்த்திக் தூங்கிக்கிட்டு இருந்தான். வீட்டுக்குள்ள ரேவதி சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தாள். குழந்தை சிரிச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருந்தது. ஆனா அந்த நிமிஷம் ஒரு சின்ன தவறு ஒரு பெரிய பேரழிவா மாறப்போகுது. அடுப்புல இருந்த எண்ணெய் சூடாகி திடீர்னு தீ பத்த ஆரம்பிச்சது. முதலில் சின்ன தீ. ரேவதி கவனிக்கல. ஆனா சில நொடிகளில் அந்த தீ சமையலறை முழுக்க பரவ ஆரம்பிச்சது. ஐயோ, என்ன இது? தீ ஏன் இப்படி பெருசா ஆகுது? நான் தண்ணி ஊத்துறேன். ஆனா அதிகமா ஆகுது. குழந்தை, என் குழந்தை உள்ள இருக்கா? யாராவது உதவுங்க. யாராவது வரீங்களா? கார்த்திக், கார்த்திக் எங்க இருக்கான்? அவன் எப்போ வந்தா கூட உதவல. இப்போ என்ன பண்ண போறேனா? வீடு எரியுது. நான் என்ன செய்யணும்? அந்த நேரத்துல கார்த்திக் மரத்தடியில ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தான். அவனுக்கு புகை வாசனையும் தெரியல. ரேவதியின் குரலும் கேட்கல. அவனுடைய உலகம் தூக்கம் மட்டும். ஏய் கார்த்திக், எழுந்திரு. உன் வீடு எரியுது. உன் வீட்டுக்குள்ள தீ பிடிச்சிருக்கு. அந்த வார்த்தை கார்த்திக்கோட தூக்கத்தை உடைத்தது. அவன் திடீர்னு எழுந்தான். கண் முன்னாடி பார்த்த காட்சி அவனை உறைய வைச்சது. வீடு முழுக்க புகை. தீ ஜன்னல் வழியா வெளியே வருது. ரேவதி கத்திக்கிட்டு இருக்கா. என்னது? ஏன் வீடா? இது எப்படி நடந்துச்சு? நான் இங்க தூங்கிட்டு இருந்தேனே. ரேவதி, என் குழந்தை. ஐயோ, நான் என்ன பண்ணினேன்? நான் இங்க தூங்கிட்டே இருந்தேன். நான் ஒரு நல்ல கணவரா கூட இல்லையா? இப்போ நான் இல்லன்னா என் குடும்பம் என்ன ஆகும்? இல்ல, நான் இப்படி நிக்க முடியாது. நான் போகணும். முதலா கார்த்திக் வாழ்க்கையில ஒரு விஷயம் நடந்தது. அவன் சோம்பல விட்டான். அவன் பயத்தை விட்டான். அவன் ஓட ஆரம்பிச்சான். நேரா தீக்குள்ளே. அவன் பைத்தியமா? உள்ள போறானா? அந்த தீயில யாரும் போக முடியாது.
அவன் சாக போறான். நான் இது வரைக்கும் வாழ்க்கைய வீணாக்கிட்டேன். நான் தூங்கினேன். நான் பொறுப்பு எடுக்கல. ஆனா இப்போ என் குடும்பம் என் கண்ணு முன்னாடி எரியுது. இன்னைக்கு நான் சோம்பேறி இல்ல. நான் ஒரு அப்பா. நான் ஒரு கணவன். என் குடும்பத்தை காப்பாத்த முடியலன்னா நான் உயிரோட இருக்கக்கூடாது. கார்த்திக் தீக்குள்ளே ஓடினான். புகை அவனை மூச்சு விட விடல. கண்கள் எரிச்சல், உடம்பு சூடு. ஆனா அவன் நிக்கல. வீட்டுக்குள்ள ரேவதியும் குழந்தையும் ஒரு மூலையில் சிக்கியிருந்தாங்க. கார்த்திக், நீ வந்துட்டியா? நான் நினைச்சேன் நீ வரமாட்டேன்னு. குழந்தைய காப்பாத்து. தயவு செய்து நம்ம வாழ்க்கை போயிடக்கூடாது. பயப்படாத ரேவதி, நான் இருக்கேன். நான் இத்தனை நாள் உன்னை கஷ்டப்படுத்தினேன். ஆனா இப்போ அந்த தவற சரி பண்ணணும். நான் உங்களை விட்டுட மாட்டேன். எப்படியாவது வெளியே கூட்டிட்டு போறேன். கார்த்திக் குழந்தைய முதலில் தூக்கினான். பிறகு ரேவதியை பிடித்தான். தீ சுவரை சிதறடித்தது. ஆனால் அவன் நிற்கல. ஒரு பெரிய ஓட்டம், புகை, கத்தல், சூடு. ஆனா ஒரு நொடியில அவன் வெளியே வந்தான். அவ வந்துட்டா, குழந்தையும் இருக்காங்க, ரேவதியும் உயிரோட இருக்கா. அவ உண்மையிலே காப்பாத்திட்டான். வெளியே வந்ததும் கார்த்திக் மண்டியிட்டு உட்கார்ந்தான். அவன் கண்ணுல கண்ணீர், அவன் கையில குழந்தை, அவன் பக்கத்துல ரேவதி. அந்த நொடி அவன் பழைய வாழ்க்கை முடிந்தது. நான் இத்தனை நாள் என்ன பண்ணிட்டு இருந்தேன்? நான் தூங்கினேன். நான் சோம்பேறியா இருந்தேன். ஆனா ஒரு நொடியில் என் சோம்பல் என் குடும்பத்தை இழக்க வச்சிருக்கும். இன்னைக்கு நான் கத்துக்கிட்டேன். வாழ்க்கை சும்மா இருக்கிறதுக்கு இல்ல, குடும்பம் இருக்கிறது பொறுப்புக்காக. நான் இனிமேல் பழைய கார்த்திக் இல்ல. நான் வேலை செய்வேன், நான் உழைப்பேன், நான் என் குடும்பத்தை காப்பாத்துவேன். நான் இத்தனை நாள் உன்னை திட்டினேன். ஆனா இன்னிக்கு நீ என்னை காப்பாத்துனே. நீ மாறிட்டா போதும் கார்த்திக். நான் வேற எதுவும் வேண்டாம். நம்ம குடும்பம் மட்டும் போதும். கார்த்திக் அந்த சம்பவத்துக்கு பிறகு மாறிட்டான். ஆனா அவன் மாறியது வெறும் வேலைக்கு போனதால இல்ல. அவன் வாழ்க்கையையே மாற்றிய விஷயம். ஒரு சாதாரண சமையல் பொருள். அதுதான் முருங்கைக்காய் ஊறுகாய். இந்த ஊறுகாய் தான் ஒரு சோம்பேறியை ஊரே வியக்கும் பெரிய ஆளா மாற்றப் போகுது. ரேவதி, நான் இத்தனை நாளா உன்னை தனியா எல்லாத்தையும் சுமக்க விட்டுட்டேன். எனக்கு இப்போ புரியுது. குடும்பம்னா ஒருத்தன் மட்டும் சுமக்கிறது இல்ல, 2 பேரும் சேர்ந்து தான் வாழணும். இனிமே நான் சும்மா இருக்க மாட்டேன். வேலைக்கு போறேன், அது சரி. ஆனா அதோட மட்டும் நிக்க மாட்டேன். இந்த வீட்ல சமையலுக்கும் நான் உதவுவேன். நீ தினமும் சமைக்கிறது, அதுக்குள்ள இருக்கும் கஷ்டம் இப்போ எனக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. நான் ஏதாவது வித்தியாசமா செய்யணும். இந்த ஊர்ல எல்லாரும் நினைச்சு பேசுற மாதிரி நம்ம வீட்டுக்கு ஒரு பெருமை வரணும். கார்த்திக், நீ இப்படி பேசுறத நான் கனவுல கூட நினைக்கல. நீ சமையலறை பக்கம் வர்றதே பெரிய விஷயம். ஆனா நீ உண்மையிலே மாறிட்டா. அதுதான் எனக்கு போதும். பணம் பெரியதில்ல, உன் மனசு மாறினதுதான் பெரியது. அப்போதான் ரேவதி சமையலறையில முருங்கைக்காயை வெட்டிக்கிட்டு இருந்தாள். அந்த முருங்கைக்காய் வாசனை கார்த்திக்கோட மனசுக்குள்ள ஒரு பழைய நினைவை கிளப்பியது. ரேவதி, நமக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. இந்த முருங்கைக்காய் சும்மா சாம்பாருக்கு போடுறது மட்டும் இல்ல, இதுல ஒரு ருசியான ஊறுகாய் பண்ண முடியும்னு நான் எங்கோ கேட்டிருக்கேன். நம்ம ஊர்ல யாரும் முருங்கைக்காய் ஊறுகாய் வைக்க மாட்டாங்க. அதுவே நம்ம தனித்தன்மை. நான் இப்போ ஒரு முடிவு பண்ணிட்டேன். நம்ம வீடு ஃபேமஸ் ஆகணும்னா ஒரு ருசி வேணும். அந்த ருசி இந்த முருங்கைக்காய் ஊறுகாயிலிருந்து தான் வரணும். அட, நீயா இதெல்லாம் யோசிக்கிற? நீ நேத்து வரை தூங்குறத தவிர எதையும் யோசிக்க மாட்ட. இப்போ ஊறுகா பிசினஸ் எல்லாம். ஆனா சரி, நீ ஆசையோட சொல்றேன்னா பண்ணலாம். ஆனா ஊறுகா வைக்கிறது சுலபம் இல்ல. உப்பு சரியா இல்லனா கெட்டு போயிடும். எண்ணெய் சரியா இல்லனா புளிச்சு போயிடும். இதெல்லாம் நீ கவனிக்கணும் கார்த்திக். அடுத்த நாள் முதல் கார்த்திக் ஒரு புதிய மனிதனா மாறினான். காலையில எழுந்தான், முருங்கைக்காய் வாங்கி வந்தான். மஞ்சள், மிளகாய் தூள், கடுகு, பெருங்காயம் எல்லாம் அளவோடு போட்டு முதல் தடவையாக ஒரு ஊறுகாய் கலந்தான். அவன் சோம்பல் போய் அவனுக்குள் ஒரு வேகம் வந்தது. இது சும்மா ஊறுகாய் இல்ல ரேவதி, இது நம்ம வாழ்க்கைய மாத்த போற ஊறுகாய். ஒரு ஸ்பூன் எடுத்தா கூட மக்கள் வாவ், இன்னொரு ஸ்பூன்னு கேட்கணும். இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் நம்ம வீட்டை பார்த்து சிரிச்சாங்க. சோம்பேறி கார்த்திக்னு சொன்னாங்க. இப்போ அதே ஊர்ல ருசி கார்த்திக்னு சொல்லணும். நான் இதை சரியா பண்ணணும். இதுதான் என் வாழ்க்கை திருப்பம். ரேவதி அந்த ஊறுகாயை ஒரு சிறிய பாட்டிலில் வைத்து பக்கத்து வீட்டுக்கு கொடுத்தாள். அடுத்த நாளே அந்த வீட்டிலிருந்து செய்தி பரவியது. அம்மா ரேவதி, நேத்து நீங்க கொடுத்த முருங்கைக்காய் ஊறுகாய், அது என்ன ருசி தெரியுமா? நான் ஒரு கரண்டி எடுத்த, அடுத்த கரண்டி தானாகவே கைப்போச்சு.
சோறு இல்லாம கூட அந்த ஊறுகாய சாப்பிட தோணுது. நான் இதுவரை இப்படி ஒரு ஊறுகாய் சாப்பிட்டதே இல்ல. இந்த ஊறுகாய விக்க ஆரம்பிங்க. உங்க வீட்ல இருந்து இது வெளிய போனாலே போதும், ஊரே வாங்கும். அந்த நாள் முதல் கார்த்திக் வீட்டுக்கு மக்கள் வர ஆரம்பிச்சாங்க. முதல்ல ஒரு பாட்டில், அப்புறம் 2, அப்புறம் 10. பிறகு ஊருக்கே சப்ளை பண்ண ஆரம்பிச்சாங்க. கார்த்திக் தான் உப்பு அளவையும் கவனிச்சான், எண்ணெய் அளவையும் பார்த்தான், முருங்கைக்காய் வெட்டும் வேலையையும் அவனே செய்தான். சோம்பேறி கார்த்திக் இப்போ உழைப்பாளி கார்த்திக் ஆனான். ரேவதி பாரு, நம்ம வீட்டுக்கு மக்கள் வர்றாங்க, நம்ம ஊறுகாய தேடி வர்றாங்க. இது பணம் மட்டும் இல்ல, இது எனக்கு கிடைத்த மரியாதை. நான் இதுவரைக்கும் தூங்கிட்டு வாழ்ந்தேன், இப்போ நான் விழிச்சு வாழ ஆரம்பிச்சிட்டேன். இந்த முருங்கைக்காய் ஊறுகாய் தான் என்ன ஒரு மனிதனா மாத்திச்சு. மாங்காடு கிராமத்தில் மக்கள் இனிமேல் அவனை சோம்பேறி கார்த்திக்னு அழைக்கல. அவர்கள் அவனை ஒரு புதிய பேரில் அழைத்தார்கள். கார்த்திக், நீ நிரூபிச்சிட்ட. ஒரு மனிதன் மாறணும்னா பெரிய கல்வி தேவையில்ல, பெரிய பணம் தேவையில்ல, மனசு இருந்தா போதும். நீ உன் குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, இந்த ஊருக்கே ஒரு உதாரணம். இனிமே உன் பேர் சோம்பேறி இல்ல, முருங்கைக்காய் ஊறுகாய் கார்த்திக் தான். சில நேரம் வாழ்க்கை ஒரு மனிதனை மாற்றுவதற்கு அடுப்பு தீ வேண்டாம், அவனுக்குள் இருக்கும் தீ போதும். அந்த தீ கார்த்திக்குள்ள வந்தது, ஒரு முருங்கைக்காய் ஊறுகாயின் வாசனையிலிருந்து. இதுதான் வாழ்க்கை. ஒரு சோம்பேறியும் ஒரு நாள் பெரிய ஆளா மாறலாம்.